அதே மாதிரி என்னன்னா பிரதமர் மோடி எப்பவும் பத்திரிகை சந்திக்க மாட்டாரு. பட் அவர் பேசும்போது எல்லாத்துக்கும் நேர்தா காரணம்னு சொல்லுவாரு. விஜய் இன்னைக்கு சந்திரிக்காட்டியும் எல்லாத்துக்கும் முந்தைய ஆட்சியாளர் தான் காரணம் சொல்றாரு. பட் ரெண்டு பேர் பேசுறது ஒரே மாதிரி தான் இருக்கு. அவங்க தான் காரணம், அவங்க பழி போறாங்க தவிர எந்த பொறுப்பு எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல அதுதான் சொல்றேன்ல, நீங்க வந்து பதவி என்பது வேற, பொறுப்பு என்பது வேற. பதவியை வந்து பொறுப்பாக பார்த்துட்டு அந்த பதவிக்கு உண்டான வேலைகளை பண்றதுதான் ஆக்கப்பூர்வமான வேலைகள் ஒரு முதல்வர் அழகு. இப்ப திருப்பி நான் வந்து போராட்ட மோடு, அப்புறம் எதிர்கட்சியில பண்ணி உட்காந்து இருக்கிற மோடு, அதுக்கப்புறம் நான் ஒரு அரசியல் கட்சி தலைவரான மோட்ல இருந்து விஜய் அவர்கள் முதல்வர் மோடுக்கு மாறணும். ஏன்னா பொசிஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த பொசிஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்து நம்ம பர்னிங்கான இஷ்யூஸ் அட்ரஸ் பண்றதுக்கான விஷயம். இப்ப ஒண்ணு இல்ல, நான் டைம் லைன், இந்த டைம் லைனுக்குள்ள நான் மின்வெட்டுகளை நான் சரி பண்ணிடுவேன், இந்த மின்வெட்டுகள் இனிமேல் நடக்காது. இந்த டைம் லைன்ல இருந்து நான் என்னோட தேர்தல் அறிக்கையில நான் சொன்ன அந்த 500 இல்லாம 200 யூனிட் வந்து 1 மந்த் பில்ல நான் வந்து ஃப்ரீயா கொடுப்பேன், இந்த டைம் லைனுக்குள்ள கொடுப்பேன். இந்த டைம் லைனுக்குள்ள நான் அறிவிச்ச 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகையை நான் வந்து கொடுத்துருவேன். இந்த டைம் லைனுக்குள்ள நான் வந்து மூதாட்டிகளுக்கு 3000 ரூபாய் கொடுப்பேன். இந்த டைம் லைனுக்குள்ள வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய் கொடுப்பேன் என்று டைம் லைன் சொன்னா கூட ஒரு முதல்வர் ஓகே ரெஸ்பான்சிபிள் ஸ்டேட்மெண்ட் விடுறாரு, இந்த டைம் லைனுக்குள்ள அவர் மேனிஃபெஸ்டோ வந்து அட்ரஸ் பண்றாருன்னு. ஏன்னா மேனிஃபெஸ்டோ தேர்தல் அறிக்கையில இருந்து மக்கள் கிட்ட கொடுத்து மக்கள் கிட்ட பிரச்சாரம் வைத்து நீங்க ஜெயிச்சு வந்துட்டீங்க. இப்ப அந்த மேனிஃபெஸ்டோல இந்த டைம்ல இந்த டியூரேஷன் இந்த பிளான் இருக்குன்னு அவர் வந்து சொல்லியிருந்தா அது ஒரு லாஜிக். திருப்பியும் வந்து ஏதோ திமுக தான் இன்னும் ஆளுங்கட்சியா இருக்கிற மாதிரியும் திமுக வந்து பொறுப்புல இருக்காம மறுபடியும் திமுக வந்து விமர்சனம் பண்றது அவருக்கு உண்டான பொறுப்புகள் வந்து தட்டி கழிக்கும் தான். நான் சொன்ன பூமராங், அந்த ஏரோ அவர் பக்கம் நீக்குது, திருப்பி அந்த ஏரோவை மாத்தி விடுற முயற்சி தான். மீடியா நீங்க என்ன நினைக்கிறீங்க? திமுக வந்து 1 மாசத்துக்கு 6 மாசம் கொடுத்ததுக்கு நம்மளோட விஜய் அண்ணா முதல்வர்னால திமுக தூரக்க போயிடுச்சு சொல்றாரு. திமுக எப்போதும் மக்களோட தான் இருக்கு, மக்களோட நெருக்கமா தான் இருக்கு. மக்களுக்கு பாதிக்கப்பான விஷயத்தை வந்து குரல் எழுப்பது ஒரு தார்மீக எதிர்கட்சியோட கடமை. இப்ப நாங்க வந்து கொஸ்டின் பண்ணனா உரிமை தொகை மக்களுக்கு போய் சேர்ந்துக்குமான கொஸ்டின் பேலா இருக்கு. நான் கொஸ்டின் பண்ணனால உரிமை தொகை கொடுத்தாலும் ஒரு முடிவு வர்றாங்க. அப்போ வந்து தமிழ்நாடு அரசாங்க இயந்திரம் ஒரு இயந்திரங்க, அது ஒரு கப்பல் மாதிரி. அந்த கப்பல் யாரு ஓட்டிட்டு போறா, அந்த கப்பல் இருக்கிற யார் ஸ்டேர் பண்றா, எந்த பர்பஸ்க்காக ஸ்டேர் பண்றது அப்படின்னு. அப்ப இங்க 2021 2026க்காக ஒரு பெரிய நிதி பற்றாக்குறை இருக்கிற சூழலையும் நம்ம வந்து வளர்ச்சி விழுக்காடு காட்டி மக்களுக்கு நலத்திட்டங்கள் கொடுத்து சமூக பொருளாதாரத்தில் பல்வேறு கட்டமைப்புகள் கட்டி பிறகு கல்வி மாணவர்களிலிருந்து தொடர்ந்து முதியவர்கள் வரைக்கும் அனைத்துக்கான ஒரு திட்டங்களை திட்டி அந்த கப்பலை வந்து மாநில உரிமைக்காக, மாநில சுயாட்சிக்காக, சமூக நீதிக்காக ஒன்றிய அரசோட இடர்பாடுகள் இருந்து விலகி டிரைவ் பண்ண ஒரு ஷிப். இப்ப வந்து விஜய் அவர்கள் அந்த ஷிப்பை டிரைவ் பண்றாரு. அந்த ஷிப்பை வந்து எப்படி போகுது, எப்படி மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்றது வருங்காலம் தான் முடிவு பண்ணுது. செக் பண்ணிட்டு சொல்றேன். சார், அப்புறம் அமைச்சர்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, அவங்க மக்கள் கேள்வி பதில் சொல்லணும். பட் ஊடகங்கள் வந்து அமைச்சர்கிட்ட போனா நோ கமெண்ட், சிம்பிளி வேஸ்ட் அப்படின்னு அமைச்சர் கீர்த்தன் வந்து ரிப்போர்ட்ஸை பார்த்து ஓடிட்டாங்க. இப்படி எந்த அமைச்சருமே பதில் சொல்லினா மக்களுக்கு எப்படி பதில் கிடைக்கும், அரசு எங்க எப்படி தெரியும்? அதான் சொல்றேன். இப்ப அது வந்து முதல்வராக விஜய் வந்து அவங்களோட அமைச்சர் பெருமக்கள் கூப்பிட்டு நான் கூட சந்திக்கல, அட்லீஸ்ட் நீங்களாவது சந்திங்க, நீங்களா உண்மையா வந்து மக்களுக்கு பதில் சொல்லுங்கன்னு அவர் வந்து அட்வைஸ் கொடுக்கணும். ஏன்னா முதல்வர் அவங்க அமைச்சரவை சகாக்களுக்கு வந்து ஊடகங்களுக்கு கேட்கிற கேள்விக்கு நின்று பதில் சொல்லிட்டு போங்க, அட்வைஸ் பண்ணுங்க.